எனக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. ஐயோ இது என்ன பழம் எடுத்து வாங்கிடா. நல்லா இருக்கு. டொமேட்டோ சாஸ் மாதிரி இருக்குது. என்ன அது ரியாக்ஷன்? சரி ஓகே. ஹாய் மக்களே. அதாவது நீ வந்திருக்க, அடுத்து ஒருத்தரா வருவாங்க. நீங்க என்ன விஷயம்ன்றத சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு மந்திரவாதி ஆக போறேன். மந்திரவாதி ஆக போறேன்? எப்போ இந்த மாதிரி தோழியை மாத்திட்டேன். தொழிலே மாறிடுச்சு, என்ன பண்றது. இன்னைக்கு மட்டும் மந்திரவாதி ஆக போறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு மேஜிக் காட்ட போறேன். மேஜிக் தெரியுமா உனக்கு? அதை காட்டுறேன் இப்போ கொஞ்ச நேரத்துல. இதை கத்துக்கிட்டியா? ஆமா. கர்ச்சிப்ல இருந்து புறா வர வைப்பாங்களா அந்த மாதிரி? அந்த மேஜிக்லாம் இல்லை இது. உங்க உடம்புலயே ஒரு சேஞ்சஸை கொண்டு வர போறேன். ஐயோ நான் நகர்ந்து நின்னுக்கிறேன். நிஜமா உன் உடம்புலயே ஒரு சேஞ்ச பார்க்க போற நீ. டேய் இதெல்லாம் பயமுதாதுடா எனக்கு. அம்மையா நீ முழிக்க எனக்கு பயமா இருக்கு. இங்க வர உடம்புலயே சேஞ்ச் ஆகும், என்ன பண்ணுவ? இங்க வர எல்லாருக்கும் உடம்புலயும் நான் ஒரு சேஞ்ச் பண்ணி அனுப்ப போறேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு ஐட்டத்தை இறக்கியிருக்கேன். மஸ்தான் பாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. என்ன லேஜிமா? இல்ல. சூரணமா? இல்ல. மையா? இல்ல. அதுக்கும் மேல இன்னைக்கு வந்து ஒரு பழம் சாப்பிட போறோம். இது ஒரு சின்ன பழம். சின்ன பழம், ஓகேவா? இந்த பழம் நீ உன் வாழ்க்கையிலே சாப்பிட்டுருக்க மாட்டேன். இந்த பழம் தான் அந்த மேஜிக்கை கொடுக்க போகுது. அது என்னப்பா, பழத்துக்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம்? ஏன்னா இதுக்கு பேரு மேஜிக் பழம். பழம் பேரே மேஜிக் பழமா? நீ பெரிஸ்லாம் சாப்பிட்டுருக்கல? என்னென்ன பெரிஸ் சாப்பிட்டுருக்க? ப்ளூபெரி. ப்ளூபெரி தான் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுருக்கேன். ராஸ்பெரின்னு ஒன்று இருக்கு. ராஸ்பெரி. பிளாக்பெரின்னு ஒன்று இருக்கு. தெரியாது எனக்கு. மல்பெரின்னு ஒன்று இருக்கு. நேற்று வீடியோல பார்த்தேன். ஆமா. இது பேர் வந்து மிராக்கிள் பெரி. மிராக்கிள் பெரியா? மிராக்கிள்னா ஏதோ ஒரு அதிசய பெரி, கரெக்டா? இந்த பெரி வந்து பச்சையாவும் கிடைக்கும், காஞ்சும் கிடைக்கும். நான் இப்ப காஞ்சி தான் வாங்கியிருக்கேன். இந்த என்னம்மா கொடுத்து என்னமா பண்ண போறான்? இல்ல மூஞ்சி கிஞ்சி ஏதாவது மாறிடுமோ? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. சரி, சாப்பிட்டாதான் தெரியும். இந்த பெரியோட மகிமையை சொல்றேன் கேளு. அதாவது இந்த பெரியை சாப்பிட்டீங்கன்னா, இப்போ நீ நார்மலா லெமன் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகும்? ஒரே புளிப்பா இருக்கும். ஒரே புளிப்பா இருக்கும். லெமன் சாப்பிட்டா புளிக்கும். ஆமா. இந்த பெரியை சாப்பிட்டுட்டு அடுத்த 2 மணி நேரத்துக்கு நீ எது புளிப்பா சாப்பிட்டாலும் அது இனிப்பா இருக்கும். அது எப்படி? அப்போ குழம்பு சாதம்லாம் சாப்பிட்டா நீ புளி சாப்பிட்டாலும் அது தித்திப்பா ஃபீல் ஆகும். லெமன் சாப்பிட்டாலும் தித்திப்பா ஃபீல் ஆகும். வினிகர் குடிச்சாலும் லைட்டா தித்திப்பா. நான் ஏன் வினிகர்லாம் குடிக்கிறேன்? அட சொல்றமா, இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த பெரிய நான் ஃபாரின்ல இருந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ ஃபாரின்ல இருந்து என்னவோ பண்ண போறான். அது என்னடாது? This is the miracle berry. தம்பத்தூன் இருக்கா? என்ன போட்டிருக்கு? பெரி. மிராக்கிள் பெரி தான். மிராக்கிள் பெரினே போட்டிருக்கா? மிராக்கிள் பெரினே விக்கிறாங்க. ஆமா. என்னடா இது? என்னங்க இது? இது எந்த ஊர்ல இருந்து வருது? யுஎஸ்ல இருந்து வருது. ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன். இங்க பாரு, இதான் மிராக்கிள் பெரி. கட் பண்ணி வச்சு எப்படி இருக்கு? கட் பண்ணி வச்சு குட்டி குட்டியா இருக்கா? இது ஆக்சுவலி ஏன் நடக்குதுன்னு பாப்போமா? மிராக்கிள் பெரில வந்து கிளைகோபுரோட்டீன், a type of protein attached to சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி, called miraculin, which binds to your tongue's taste buds and temporarily alerts your perception of certain taste. உன்னோட சில டேஸ்டோட இதுவை டெம்பரரியா இது பண்றோம். கட் பண்ணிடணும் இல்ல, அலர்ட் பண்ணி ஒரு மாதிரி அதை பிளாக் பண்ணிடணும். டங்கிலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஒரு இடம், புளிப்புக்கு ஒரு இடம், கசப்புக்கு ஒரு இடம். அந்த இடத்துல பட்டோனே தான் கசப்பே தெரிய ஆரம்பிக்கும், புளிப்பே தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்தை இது பிளாக் பண்ணிடுது. இது புளிப்பு சாப்பிட்டாலும் சரி, கசப்பு சாப்பிட்டாலும் சரி, அது ரெண்டுத்தையும் இது சாப்பிட்டா அது இனிப்பாயிடுமா. இது அமெரிக்கா மட்டும் இல்ல, கேரளால கூட கிடைக்கும். மரமே வளர்க்கலாம் நம்மளே வீட்டுல. சரி, விதை இது கிடைக்குமா? இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு. அந்த ஷாக்கிங்கான நியூஸை சொல்ல வேண்டிய நேரம் ஆச்சு. இந்த டப்பா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் ஒரு 300 ரூபா இருக்குமா? குத்திடுவேன் அப்படியே. அமெரிக்கால இருந்து ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? 5000 ரூபாய். இது கையில போமா 5000 rupees. இதுவா? இந்த சின்ன டப்பி 5000 ரூபாய் கைஸ். இவ்வளவு 5000 ரூபாயா? ஸ்மெல் எதுவும் வரல பெருசா. இது ஒன்னொன்னு தங்க மாதிரி 5000 ரூபாய். ஒன்னொன்னு ஒவ்வொருத்தருக்கு வச்சிருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் லெமனை வந்து சாப்பிட போறேன். இது முன் அண்ட் பின். பெரி சாப்பிட்றதுக்கு முன்னால், பெரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்று வரும். இப்போ பாருங்க, ரெடி? நல்லா தான் இருக்கும். 1 2 3. இப்போ அதை கிட்ட எடுத்துருவே வாக்கு ஒரு மாதிரி அந்த புளிப்புக்கு ஊறுதுல.
ஐயோ இது ரொம்ப புளிப்பா இருக்குதா? உனக்கு அதுவே புளிப்பா இருக்கா? கொஞ்சம் தித்திப்பு கொஞ்சம் புளிப்பா இருக்குது. வாயில செம்ம புளிப்பா இருக்கு. இல்லைன்னா நீ கசப்பு டேஸ்ட் பண்ணு, நான் புளிப்பு டேஸ்ட் பண்றேன். பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் புளிப்பு டேஸ்ட் பண்ணிட்டேன், அம்மா வந்து கசப்பு டேஸ்ட் பண்ண போறாங்க. அதுவும் பச்சையா சாப்பிட போற. ஆமா பச்சையா சாப்பிடுவேன். அம்மா கசப்பு கசக்கும். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அதுக்குன்னு உடனே ஸ்ட்ரைட் ஃபேஸ்லாம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. கசக்குதா கசக்குதுன்னு இல்ல சொல்லு. இல்ல கசப்பா இருக்கு. ஆனா நான் எனக்கு பிடிச்சதா சாப்பிடுவேன். இப்போ பெரிய சாப்பிட்டுட்டு ஏன் மூஞ்சி வருது கசக்குது இல்ல? கசப்பா தான் இருக்கு. பெரிய சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட போறோம். நிஜமானே இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அது 5000 ஒர்த்தா இல்லையான்றத பார்க்கணும். சாப்பிட்றியா? ஃபர்ஸ்ட் உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவா. சரி நானும் டெஸ்ட் பண்றேன். ரெடி? நானும் சாப்பிட்றேன். டேஸ்டே இல்லை. இன்னும் நான் நறுக்கு முறுக்குன்னு இருக்குது. ஆக்சுவலி இது லைட்டா புளிப்பு இருக்கு. லைட்டா புளிப்பு இருக்கு. கசப்பே தெரியலையா எனக்கு? கசப்பு போயிடுச்சா உடனே? ஏது இவ்வளவு நேரம் இந்த கசப்பே போயிடுச்சா? அப்போ நான் லெமன் ட்ரை பண்ணி பாக்குறேன். சக்கரை போட்டா இருக்கு. சக்கரை போட்டா மாதிரி இருக்கு. லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப இந்த லெமன் ஜூஸ் குடிச்சா எப்படி மாதிரி இருக்கு? நல்ல சக்கரை போட்டு லெமன் சர்பத் குடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ நல்லா இருக்கு இந்த பழம். மா தித்திக்குதுமா. நீ சாப்பிட்ட 1-2 மணி நேரத்துக்கு உனக்கு தெரியாது. இப்ப எது சாப்பிட்டாலும் என்னடா இப்படி சொல்ற? இது அதிசயமா தான் இருக்குது. எனக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. புளிப்பே தெரியல. புளிப்பே தெரியல. ஐயோ உண்மையிலே மேஜிக் தான். செம்மையா ஒர்க் அவுட் ஆகுதுங்க இது. ஆஹா இது பெரிய பொக்கிஷமாச்சே இது. இன்னும் ஒண்ணே குடுறா. டேய் ஒண்ணே இது எல்லாருக்கும் காட்டணும். ஐயோ ஜூஸ் போட்டு இருக்கா? ஐயோ நிஜமாவே இதுல தான் எனக்கு ரொம்ப தெரியுது. தெரியுதா? லெமன்ல தான் ஜாஸ்தி தெரியுது. ஐயோ இது என்ன பழம்டா? லெமனை புழுங்கி நிறைய சக்கரை போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. லைட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. பயங்கர ஷாக்கா இருக்கு எனக்கு. இதுதான் சேஞ்ச். பயமா இருக்குல்ல ஏதோ ஆகுது நமக்கு அப்படின்ட்டு. இவ்வளவு இனிப்பா இருக்கு. வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐயோ நாக்குக்கு இன்னும் ஆச்சுடா. விட இதுக்கு தான் ரொம்ப தெரியுது. இதான் நிறைய தெரியுது. இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். ஆனா நீ இப்ப எது புளிப்பா சாப்பிட்டாலும் உனக்கு தெரியாது. ஸ்வீட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்பவும் அது இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ ஸ்டில் மா சாப்பிட்டு பாருமா இன்னும். ஐயோ ஐயோ செம்ம டேஸ்டா இருக்கு. தித்திப்பு அப்படியே அந்த தித்திப்பு மாறவே இல்லடா. சென்ஸ் போயிடுச்சு. அவ்வளவுதான் இனிமேல் தெரியாது நமக்கு புளிப்பே. மைக் 1 மைக் 2 எஸ் பாஸ். இதுல ஒண்ணும் குறைச்சல. என்னது பயமா இருக்கு. இருக்குல்ல? இருக்குதான். இருக்கணும். இந்த வர சொல்றேன் சைடிஷாவா? அப்ப நிதிஷ் இந்த லெமன் கொஞ்சம் வெட்டுப்பா. வெட்றா. நல்லா பச்சையா புளிப்பா இருக்குது. இது வெட்டு டேய் பயப்படாதீங்கடா. உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாத. கிட்டவா. சரி இப்ப என்ன பண்றீங்க 2 பேரும் அதை நல்லா அப்படியே ஜூஸ் வாயில பிழிஞ்சுக்கிறீங்க. பிழிஞ்சுக்கிட்டு இது எந்த அளவுக்கு புளிப்பா இருக்குன்னு எனக்கு சொல்றீங்க. லெமனுக்கு ஏன்னா நான் ஹைதராபாத் போட்டேன். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். புளிப்பா இருக்கு அதானே? நீங்க ஏதோ புளிப்பா ரெடி பண்ணீங்க. இல்லடா அவன் வந்து ஒரு விஷயம் பண்றானா அது வந்து ஏதோ ஒன்று இருக்கு. சரி கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாயில எப்படி இருக்குன்னு பாருங்க. புளிப்பு எப்படி இருக்கு? இல்லடா புரிஞ்சுக்கோடா. ஆசிட் ரியாக்ஷன் ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வாய்க்குள்ள. நல்ல விஷயம் தான் இதெல்லாம். இப்போ வந்து நான் ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு திருப்பி லெமன் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. தம்பி வாய்க்குள்ளே ஏதோ வெடிய போது. சரி பயப்படுறியா குமார்? 5000 ரூபாய். ஷாக் ஆயிட்டாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? 5000 வாங்கியிருக்கானா? நம்ம வாய்க்குள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே ஏதோ நடக்க போகுது. போடுங்கடா வாயில. 3 2 இவன் ஏமாத்துமா?
போறோம் எல்லாம் வாய்க்கு ஃபுல்லா போறாங்க. நீ சாப்பிடுறா டேய் ஏதோ அவ என்ன நம்புறா. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. வாய் ஃபுல்லா அது நல்லா ஆவற மாதிரி கடிச்சு சாப்பிடு. ஏய் இமனி மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். மொத்தம் பண்ணாதடா அவன் நல்லா எனக்கு புரிஞ்சு வாயில போட போறான்னு நினைச்சு இது லெமன் டைம் இருக்கு கொஞ்ச நேரம் ரியாக்ட் போட்டோம். போனோம் நான் தான் உனக்கு ட்ரெயினர் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா நீங்க பயப்படுறது அது கோகுல் பயப்படுறது என்ன கண்டு ஏன் இப்படி யோசனையில் நின்ற கோகுல இல்ல கடைசியா லைட்டா திட்டிப்பா இருந்தது. இப்ப அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட் மாறுது. என்ன மாறுது அப்படியே இன்னொரு லெமன் வெட்ட போறோம். இப்பதான் ஆக்சுவல் சீனே இருக்கு உள்ளவா நல்லா இருக்கு. உங்களோட புளிப்பு தன்மையை வந்து பிளாக் ஆயிடுச்சு டெம்பரவரியா. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. மாஸ்டா என்னடா அது என்னடா இவ்வளவு நல்லதா மாட்டீங்க. சக்கரையே போடாத லெமன் ஜூஸ் குடிக்க போறாங்க. நீ சாப்பிடு. குடிச்சு பாரு. நோ சுகர்ல. நோ சுகர்ல. சுகர் ஜூஸ் கல்ல குடிச்சா 10 ரூபாய் முடிஞ்சிரும். இது 5 ரூபாய்க்கு எக்ஸ்பென்சிவ் லெமன் ஜூஸ் தான் தெரியுது. ஆக்சுவலி எனக்கு போயிடுச்சு 1 hour குள்ளேயே காலி ஆயிடுச்சு. ஓகேவா முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. சாப்பிட்டு சாப்பிடுறியா? சாப்பிடுறியா வெடிகிடி எதுவும் இல்ல இல்ல அந்த பில்டப்ல புது விதமா வினோதமா ஒரு டப்பி புடிச்சிட்டு வந்திருக்கேன். இல்ல இல்ல கையெழுத்து கும்புற அளவுக்குள்ள எதுவும் ஆகாது. இவன் குத்தானே புளிப்பு சாக்லேட். ஆமா அது எந்த அளவுக்கு புளிப்பா இருந்தது. உங்களுக்கு புளிப்பு வேற பிடிக்காது வேற இல்ல அததான் இன்னைக்கு மாத்த போறோம். ஆமா உங்களுக்கு இனிமேல் புளிப்பை பிடிக்க வைக்க போறோம். அப்படியா? ஆமா அப்ப கூட்டிட்டு வா. சரி இருங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கார குழம்பு புளிப்பாவே வைக்கிறாங்கப்பா. முட்டை மாறிக்குது முதல்ல என்ன எலுமிச்சதான் தாங்க இதை வெட்டுங்க சொல்றேன். புளிப்பே பிடிக்காது. வாங்க வாங்க கிட்ட வாங்க உங்க 2 பேரும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணு. எனக்கு பிடிக்காது அது போதும். இல்லங்க அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் பிடிங்க சொல்றேன். நல்லா இருக்கா? ஆக்சுவலா very guilty pleasure. அந்த மாதிரி தான் அவன் இது பண்ணிட்டு இருந்தான். என்ன அங்க போட்டோனே சொல்றலாம் மேல போகுது. ஒட்ட வேற உள்ள போயிடுச்சு. ஐயோ இந்த பக்கமா போயிடுச்சு. பண்ணிட்டீங்களா? ஃபேஸ் பட்லாம் சூப்பரா இருக்கா? பாக்கெட் அங்கிள் இப்போ நான் ஒன்று தரேன், அதை வாயில போட்டுக்கோங்க. வருமானா அதெல்லாம் இல்லை அங்கிள், வாயில போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க சொல்லிடு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அட சாப்பிடுங்க, நான் சொல்றேன். கடிச்சு நல்லா வாய் ஃபுல்லா கடிச்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? அங்கிள் உங்க லெமன் எங்க ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வருது. என்னடா ஸ்வீட் ஆகுது? இப்ப லெமன் எடுங்க. வா இப்ப புளிங்க. இல்ல இத புளிங்க, அப்பதான் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். குடிச்சிட்டே இருப்பீங்க. தித்திப்பாருடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி சூப்பரா இது. ஆனா என்ன கொஞ்சம் காஸ்ட்லியான லெமன் ஜூஸ். இங்க 10 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சா அப்படியே லெமன் ஜூஸ். சக்கரை போட்டு லெமன் ஜூஸ். தண்ணி ஊத்துனா சரியா போச்சு. நான் தண்ணி ஊத்தி தான் குடிச்சேன். அப்படியே வச்சுக்கோங்க, கிளாஸ்ல புரிஞ்சு தண்ணி ஊத்திங்க. சூப்பரா இருக்கா? எப்படி இல்ல இப்ப ஒண்ணுமே இல்ல. சுகர்லாம் வராதா? இப்படி சுகர் ஐயோ அது வேற இருக்கா? சுகர்லாம் வராது. இல்ல சூப்பரா இருக்குல்ல? வெரி கிடையாது. ஆஹா, என்ன அங்க லெமனை போட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னதுடா ஒரு 2 லெமன் டேய் அத மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதுக்கு காலி பண்றான். 3 சாப்பிட்டா 3 hour இருக்குமா? அதுதான் ஒரு நாளைக்கு 3 hour சாப்பிட்டு பாரு, எதனா புளிப்பா இருக்கும். லெமன் குடிச்சு சாப்பிடுங்க. ஏய் வினிகர் குடிச்சா கூட அது இதுவா இருக்கும்டா. எத்துருவாயா? நம்மள ஏதோ பண்ண பாக்குறா. வினிகர்ல எனக்கு வேணாம்டா. அங்க இதோட 2வது லெமன் நினைக்கிறேன். அங்க நக்கி சாப்பிடுறாரு. சரி, நாங்க வந்து வினிகர் ட்ரை பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வினிகர் ட்ரை பண்ணலாம். நீ பண்ணு. நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு. அப்போ
இனிப்பா இருக்கடா. டொமேட்டோ சாஸ் மாதிரி இருக்குது. லைட்டா தொட்டி நக்கி பாருங்க. இந்த கையில டொமேட்டோ சாஸ் மாதிரி இருக்கா? சத்தியமா அப்படியே டொமேட்டோ சாஸ்ல வினிகர் ஆட் பண்ணுவாங்கல்ல, என்னாச்சு? டொமேட்டோ சாஸ் மாதிரி இருக்குது. அப்படியா? தெரியும். மஸ்ட் ட்ரை. நாளைக்கு உனக்கு பிடிக்காது, உனக்கு வைல்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. சத்தியமா டொமேட்டோ கெச்சப் மாதிரி இருக்குது. அப்படியே டொமேட்டோ கெச்சப் மாதிரி இருக்கு. வினிகர் வினிகர் மைனஸ் பிளஸ் ஆண்டி, கரெக்ட் ஆண்டி. சூப்பர். சரி நாளைக்கு உங்களுக்கு காட்டுறது. சூப்பர். என்ன பண்றீங்க ரெண்டு? இது அதிசயமான பொருள் சொன்னீங்க. இல்ல புளி 2 ரூபாய் கிடைக்கும். ரியாக்ஷன் I want the reaction. நம்மளா இருக்க ரியாக்ஷனே கொடுங்க. ஹரிக்காக புளி உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மேட்டர் ஒன்று வெச்சுக்கோ. ஏய் அது you can have. இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. You can have it. It's a berry. சாம்பல சன்ரைஸ் berry. Just do the whole thing. This must be famous in your country. அது மஸ்காக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லாம அது எப்படி இருக்கு. Do the same thing. புளிக்குதா? என்ன அந்த ரியாக்ஷன் காரணம் பாக்குறியா? எப்படி இருக்கு? அது புளி, அந்த மூஞ்சி வந்து ரிஃப்ளெக்ஸ். ஸ்வீட். गाइस என்னாச்சு? எப்படி இருக்கு? நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கா தித்திப்பா இருக்கா? நைஸ் ரைட். ஓகே now I'll reveal the thing. This is called miracle berry. Hey, actually இப்பனால I can withstand. என்னால தாங்க முடியும். It is like sugary now. Yeah. Hey, வேற லெவல்.